ஹூ மூவ்ட் மை சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து 1998 பப்ளிஷ் ஆச்சு. அந்த புக்கோடைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்து தெர் வில் பி லாட் ஆஃப் சேஞ்சஸ் தட்ஸ் ஹேப்பனிங். நத்திங் இஸ் பெர்மனெண்ட் இன் லைஃப். ஒரு சேஞ்சிங் சுச்சுவேஷனில் அந்த சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணி போனோன்னா என்ன ஆகுன்றதான் சொல்லியிருப்பாங்க. தி கன்க்ளூஷன் இஸ் ஆப்வியஸ். யார் வந்து அடாப்ட் பண்ணி போகிறாங்களோ தே வில் சர்வைவ். பீம்பு பிடிச்சிக்கிட்டு நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க தே கெட் எலிமினேட்டட். இது எதுக்காக இதை இப்போ சொல்கிறேன்னா, லாஸ்ட் வீக் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆன் தி இண்டெக்ஸ் லெவல் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஹார்ட்லி 1%, 1.5% அவ்வளோதான் வேரியேஷன். வேறு ஐடி இண்டெக்ஸ் ஃபெல் டவுன் பை அபவுட் 7 to 8% கிட்டக்க ஃபால் ஆயிருந்தது. எதனால் ஃபால் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோடைய தாக்கம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்ற மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு கம்பெனி ஒரு டூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யூஎஸில். அந்த டூல் மட்டும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்ததுன்னா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸோடைய பிஸ்னஸ் மாடலே ஷேக் ஆகிடும் அப்படின்றது தான். ரைட். சரி, நீங்கள் வந்து ஒரு 1000 பேரை வச்சு வேலை பார்த்த அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை வெறும் 50 பேர் 20 பேரை வச்சு வேலை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ யார் வந்து அந்த டூலை யூஸ் பண்ணி அடாப்ட் பண்ணி பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் வில் சர்வைவ். பட் அதில் வேலை பார்த்த மிச்சம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஜாபை இழந்துருவாங்கன்றது ஒரு ரியாலிட்டி. ரைட். ஸோ இந்த பேனிக் வந்தவொன்னு என்ன ஆச்சுன்னா, வேர்ல்டு வைட் இருந்த எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் அமெரிக்காவில், இந்தியாவில், எல்லா இடத்துலையுமே இட் ஃபெல் டவுன் டிராஸ்டிக்கலி. அண்ட் அந்த சினாரியோவில் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ரியாக்ஷன் இருந்தது. இப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இதோட தாக்கம் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஹார்ட்லி 1.5% தான் அதோட என்ஏவி வந்து சேஞ்சஸ் இருக்குது. வேற பியூர் ஐடி இண்டெக்ஸில் செக்டரல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 8-9% வரைக்கும் ஃபால் ஆகிருந்திருக்கு. அதே மாதிரி டேரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்லையும் அந்த ஐடி ஸ்டாக்ஸில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தி டேமேஜ் ஹஸ் பீன் குவைட் ஹியூஜ். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியிருக்குன்னா, ஒன்று வந்து பிஸ்னஸ் நடத்துகிறவங்க ஐடி கம்பெனிஸ் இன் பர்டிகுலர் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். கண்ணை மூடிட்டு இத்தனை வருஷம் நான் இப்படி தான் இருந்தேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னால் காணா போயிடுவாங்க. ஸோ தே ஹேவ் டு அடாப்ட் அண்ட் தென் மூவ் ஃபார்வர்ட். அண்ட் நம்ம இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த கம்பெனியை புரிஞ்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் அவங்களும் வந்து அலர்ட்டாக இருந்து முடிவு எடுக்கணும். இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகிருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஃபர்தராக வாங்கணுமா வேண்டாமான்றது பூரா அவங்க இருக்கணும். அப்படி பண்ணக்கூடியவங்க மட்டும் தான் டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும். மித்தவங்க பூரா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் அ சேஃபர் பெட். தட் இஸ் ஒன். செகண்ட் திங் என்ன கேட்டிங்கன்னா, தெர் ஆர் ஃபியூ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் தி ஸ்டாக் மார்க்கெட். அதில் டோன்ட்ஸை முதல்ல சொல்லிடுறேன். தி ஒன்லி டோன்ட் இஸ் டோன்ட் பேனிக். ரைட். ஒரு நியூஸ் வந்து சொன்னால் உடனே பேனிக் ஆகி இருக்கிறத பூரா வித்துட்டு மாற்றினோ, டோன்ட் டூ தட். அது செட்டில் டவுன் ஆகிற டைம் கொடுங்க. இப்போ கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர பேனிக் வந்தது, பட் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆச்சு. ரைட். ஆனால் பேனிக் ஆனோன்னு வி மே மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். டோன்ட் பேனிக். நம்பர் 2, டூ கண்டினியூ யுவர், இப்போ எஸ்ஐபி மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா டூ கண்டினியூ வித் இட். ரைட். அதை பண்ணுங்கள். அண்ட் அவசியம் டாப் அப் பண்ண முடிஞ்சதுன்னா டாப் அப் பண்ணுங்கள். எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அடாக்காக பண்ணக்கூடிய டாப் அப். ஏன்னா ப்ரைஸ் குறையுதுங்களே, இட் வில் பி அட்வான்டேஜஸ் ஃபார் யூ. டாப் அப் பண்ணுங்கள். அண்ட் ஒரு மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்டர், கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் சேனல் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் அ பெட்டர் கைண்ட் ஆஃப் அ சாய்ஸ். ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் இருக்கார், அவர் முடிவுகள் எடுக்கிறார், நம்ம ஒன்றும் பெருசாக வரி பண்ண வேணாம். அக்ரெசிவ் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் மட்டும் டேரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை செக்டர் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் ஃபண்ட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணி தான் போருமானது. ஸோ டேக் எ கேல்குலேட்டட் கால். இந்த ஃபாலிங் மார்க்கெட்டை வந்து நம்ம பார்த்து பேனிக் ஆகாமல் மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் இன்வெஸ்ட். அண்ட் தட் இஸ் தி பிளேஸ் வேர் யூ மேக் ஹையர் ரிட்டர்ன்ஸ் இன் தி லாங் ரன். Wish you the very best. Thank you very much.